மதிப்புக்கு வலித்தான கல்வி அமைச்சர் அன்பில் சுரேஷ் அவர்கள் மிக நல்ல முறையாக பணிகளும் செய்து வருகின்றதையும் நன்றாக அவற்றை கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. திராவிடம் என்பது தமிழகத்திற்கு இவர்கள் மகத்தான ஒன்றுகளை பெரியாரிலிருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து டாக்டர் கலைஞர் கிருஷ்ணன் அடிக்கடியிலிருந்து தற்போது நடப்போராமல் அழியாமல் திடமாக திராவிட மாநில உணர்த்தி வழிநடத்தி செல்கின்ற அவர்கள் வழிகளை அன்பில் அகேசாக கொண்டு சிவசாக அவர்களது வாழ்வு கடந்து நடந்துவதற்கும் மேலும் இந்த பணியில் திறப்பதற்கும் அவள் செயலாற்றிக் கொண்டிருக்கிற செயல்களை தொய்வு இல்லாமல் தொடர்ந்து இடர் இல்லாமல் இருத்தல் இல்லாமல் தொட்டு தொடர்வதற்கும் எல்லாவற்றையும் அகற்றலில் ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு தமிழகத்தில் பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுப்பதற்கு ஒரு பெரிய மாநாட்டை போன்று கேரளா கடற்கரையில் நடக்கிற நிகழ்ச்சி உண்டாகிறது. அந்த சமயத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தெருவிலே வாகனத்து செல்கிற பொழுது சோரத்தை பார்க்கிறார்கள். சோரத்தை பார்த்தால் எல்லோருடைய பேர்களுக்கு பெரிதாக பதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நெடுஞ்செழியன் அவர்களது பெயர் மட்டும் குறுக்கி போடப்பட்டிருந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி அந்த தொண்டர்களையும் தன்னுடைய அரவணைத்து ஆட்சி எப்படி செய்கிறார் என்பதுதான் அடிப்படையான திராவிட கட்சியை திராவிட கொள்கைகள் எவராலும் அசைக்க முடியாத ஆணித்தரமான நிலையை பெற்றிருக்கிறது சொன்னால் அவர்கள் வளர்த்து வந்த அவர்கள் கடத்தி கூறி வந்த போதிக்கு வந்த அந்த வழிபாடுகள் தான் என்பதை எல்லோரும் கவனத்தில் வைக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், ஏன் எவருக்காக பொதுச் செயலாளருக்கு பொறுப்பை கொடுப்பதற்கு இவ்வளவு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அவர்களை மீது சுருக்கி கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று சொல்லி அவரை சொல்கிறார். இருக்கிறார் ஒரு கால் நீங்கள் அப்படி தீர்த்து கொண்டிருக்கலாம். இங்கிருந்து அவருக்கு நாவல் என்ற பஞ்சத்து தலைவரை நாவல் என்று சொன்னார். அதுபோல அதே சமயத்திலே அவர் கோரிக்கையாளர் குறிப்பிட்டதற்கு முன்பு திருச்செந்த சமயத்திலே பேரறிஞர் அண்ணா புத்தகத்தில் அறிஞர் காண்கின்ற போது மிக சிறப்பாக அண்ணா அங்கு தங்கியவார் அதிகாரத்தில் அவரை கட்டளையிட்டு நாங்கள் கையிட்டு நிற்போம். எவ்வளவு யாரிங்க எவ்வளவு ஆட்கள் எவ்வளவு தன்னையே தர்மீகமான வார்த்தை என்று நான் பார்க்க வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், சொல்கிறேன்,
ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி தீர்வு செய்வது என்பதையெல்லாம் அவர்கள் வாழையாக தந்தை வழியிலே தலைமை கு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கண்கூடாக பார்ப்பது. அதே சமயத்தில் இன்னும் வேலைக்கிற அண்ணா அவர்கள் பொறுப்பில் இருக்கிற பொழுது ஒரு பகுதியை செல்கிறார்கள். அங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையில் சொல்லுகிறார்கள், ஐயா இப்பகுதியில் போக வேண்டாம், பகுதியில் செல்லலாம் என்று சொல்கிறார்கள். பேருந்தில் அண்ணா அவர்கள் இந்த பகுதியை செல்லலாம் செல்கிறார். செல்லுகின்ற பொழுது மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், சத்தமிடுகிறார்கள். அவர்கள் ஒலிபரிக்கையை வாங்கி பேரவைக்கு அண்ணாவர் பேசுகிறார். அன்று தப்பி அமைந்தா என்று சொல்லிவிட்டு ஆற்றுகிறார். ஆற்றுவதற்கு பெற்று தண்ணீர் என்று கேட்கின்ற பொழுது ஒரு மாணவன் சிறுநீரை ஒரு கிளாஸிலே சிறுநீரை இருந்து கொண்டு போய் அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கிறார். நாம இருந்தால் இன்றைக்கு இருப்போம், தினை கொண்டிருப்போம், சேர்ந்திருப்போம், அடக்குமுறை ஒடுக்குமுறை என்றெல்லாம் எதெல்லாம் செய்திருப்போம். அறிவு என்பது ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டியது. அழிவின் வழியில் மக்கள் இட்டு இருந்து செல்லக்கூடாது. அமைதிப்படுத்துவதுதான் அறிவின் மகத்தான ஆற்றல் என்பதை நாம் உட்துணர வேண்டும், ஆய்ந்துணர வேண்டும். அந்த அவர் பார்த்தார் கூறினார், சென்னை மாநகராட்சி இந்த அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருக்கிறது. மிக விரைவாக கர்நாடகாவிலே தொடர்பு கொண்டு அங்கிருந்து தண்ணீர் வருவதற்குண்டான வழிவகை செய்கிறேன், நிறைவுபடுத்தியமைக்கு நன்றி என்றார் பேரவைக்காரர்கள். எவ்வளவு பெரிய களவழிகள் உருவாவதற்கு எதற்கு சூழலை சூழ்ச்சிகள் செய்தாலும் அதை அப்படியே அடக்கி அன்பு கொண்டை பொறுத்து அவ்வழியை நம்ம நல்வழியாக ஆக்கிய பிறகு வேறு அவர்களுக்கு இருந்தாலும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். போல அவர்கள் அண்ணா காட்டிய வழியிலே தளபதி அவர்கள் அவருடைய தலைமையை தந்தை காட்டிய புத்தகத்தில் அறிக்கை கலைஞர் காட்டிய வழியிலே சீராக சிறப்பாக சிவனை சென்று இருக்கிறார். அவரை ஆட்சி நீதிக்க வேண்டும், எல்லா மக்களும் நன்றாக வர வேண்டும். நான் எல்லா மக்களும் சீரோடு சிறப்போடு சிறந்த ஆகி வேண்டும். தம்பி அம்பில் காட்சி கொண்டவர்கள் நாம் நன்றார்கள். வீட்டு பிள்ளையை கொண்டவர் இந்த பகுதியில் வந்தாலே அவருடைய சிந்தனை வரும். முதலாக இஃப்தார் நிகழ்ச்சியில திருச்சியில் ஆகிஸ்தாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். எனக்கு தலைமை என்று போட்டோம், அப்பா தலைமை என்று போனதப்போ நான் எதுவும் தெரிந்து சிறப்பை இல்லை என்று போட்டு விட்டார்கள். குறிப்பாக என்னுடைய படத்தை போடாதே என்றார். அப்படி என்னுடைய படத்தையும் போட்டு கல்வியாளர்கள் அவனுக்கு அனைத்து கல்வியத்தை படத்தை போட்டு எல்லா திருச்சி முழங்கி கொண்டு விட்டார். எல்லாரும் வேண்டுமா அதுக்கு பின்னாடி குறைச்சி வந்தால் கூட ஒன்று பார்த்து நெருப்பிட போனார். நல்லவர்கள் ஆழ்வார்கள், நல்லவர்கள் ஆழ்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கொள்கை, திராவிட மாறல் கர்மமாகாம இடமாகாம கட்டு கருமாகாமல் நீக்கமாக நிலைத்து ஒருமுறையான ஒரு ஆட்சியை வளமான ஆட்சி மக்கள் நல்ல ஆட்சி வழங்குவார்கள். இது போன்ற சிறப்பான சிந்தனைகள் எங்களுக்குள்ளவர்களை தேர்ந்தெடுத்து தெரிந்த கல்வி அமைச்சராக யாருக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த பொறுப்போடு கொடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வகையிலே அன்று கையை தம்பியவர்கள் அன்று ரமேஷ் சுரேஷாக இருக்கிறார். நீக்கமல தேகமல் என்றும் வாழ்க்கை